தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் ஆதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும், பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற பகுதியிலும் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதியிலும் சாலை வசதிகள், குடிநீர் வசதி, இது போன்ற அடிப்படை பிரச்சனைகள் அங்கே எதுவும் செய்து கொடுக்கப்படலை. குறிப்பாக ஆதிராவிட பகுதியிலையும் நம்முடைய பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற பகுதியிலும் பார்த்தீங்கன்னா, எங்கு போனாலும் குடிநீர் பிரச்சனை, வீட்டுமனை பட்டா இல்லை, வீட்டுமனை இல்லை. அதுவும் இந்த சுதந்திரமாயிருந்து இத்தனை ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு கழிப்பிட வசதி சுத்தமாக இல்லை. பெண்கள் தவிக்கிறாங்க. நாங்கள் 2 கிலோமீட்டர் போகிறோம், 3 கிலோமீட்டர் போகிறோம், எங்களுக்கு அது மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்ற நிலை தான் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அந்த மக்களுக்கு எந்தவித நலத்திட்டங்களும் செய்யல. அந்த பகுதிக்கு திரும்பி கூட இவங்க பார்க்கல இந்த சட்டமன்ற உறுப்பினர். அதனால் என்னுடைய லட்சியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பகுதியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் குடிசை இல்லா வீடு மாற்றுறது ஒரு லட்சியம். அதே போல் அனைத்து ஆதிராவிட குடியிருப்பு பகுதிகளுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் கண்டிப்பாக அந்த கழிப்பிட வசதியை உறுதியாக செய்து கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் அந்த பகுதி மக்களுக்கு வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக எடப்பாடியார் ஆட்சி அமைவது உறுதி. அவர் அறிவித்திருக்கிற அந்த திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, வீடு கட்டுவதற்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பேன். அதே போல் பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற பகுதியில் மயானத்திற்கு போக சாலையே கிடையாது, மயானம் இல்லைன்றாங்க. இது மாதிரி அந்த அடித்தட்டு மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் இந்த தொகுதி முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் இல்லை, அனைத்து சமுதாய மத நல்லிணக்கத்தோடு என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அனைவரும் பாடுபடுகிறார்கள். கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உழைக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும் நீங்கள் தான் இங்கே ஜெயிக்க போகிறீங்க, வரீங்க, எங்களுக்கு தேவையானதை செய்வீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு எனக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அதனால் இந்த மக்களுக்கான நம்பிக்கையை கண்டிப்பாக அத்தனை தரப்பு மக்களுக்கும் நான் செய்து கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன்.